ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் பனானா ஃபீஸ் அனிமேவோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்தனால மேக்ஸுக்கு ஒரு மாதிரி வாமிட் வருது. வாமிட் எடுக்கலாம்னு சொல்லி வெளியே போய் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் மேக்ஸை பார்த்து அப்பான்னு சொல்கிறான். ரெண்டு பேருமே ஓடி போய் கட்டி பிடிக்கலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துடுறா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அதுதான் மேக்ஸோட ஒய்ஃபு. கோர்ட்டு வந்து பையன் என்கிட்ட தான் இருக்கணும்னு சொன்ன உடனே என்னோட பையனை கடத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை வச்சு அவள் ஷூட் பண்ணிட்டு இருக்கா. நம்மளோட ஈஜியோட சீனியரை பார்த்ததுக்கு அப்புறமா ஓ நீங்களா அப்படின்னு சொல்லி அவளும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றா. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் போல. நான் அவருக்காண்டி தான் அவனை வீட்டுக்குள்ளே விட்டேன், மற்றபடி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒய்ஃபு திரும்ப கொஞ்சம் கோவமாக தான் பேசுகிறா. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு சில மெகசின்லாம் வேலை பார்த்துருக்கோம். அது சரி, இந்த பசங்க என்ன ரொம்ப அழகாக இருக்காங்க, இவங்களை வேணால் நான் மெகசின்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அப்போல்லாம் அவனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மேக்ஸ் சொல்லும்போது நீ மட்டும் ஒரு சில பொண்ணுங்களெல்லாம் உன்னோட மெகசினுக்கு யூஸ் பண்ணலை, அது மாதிரி நான் பண்ணால் மட்டும் என்னடா தப்பு அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும்போது நம்ம குழந்தைய வச்சுட்டு இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி மேக்ஸ் சொல்கிறான். உடனே அந்த பையனும் நான் பெட்டுக்கு போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது நீங்கள் இனிமேல் என் கூடவே இருப்பீங்களா அப்பா அப்படின்னு சொல்லி மேக்ஸை பார்த்து கேட்குறான். அப்பாவுக்கு ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் திரும்பவும் சோகமாயிடுறான். நான் தூங்குறேன்னு சொல்லி கிளம்பிடுறான். அப்போ நம்மளோட ஹீரோ கிளவி அந்த பாட்டில் எடுத்து கொடுவே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். அதை கேட்டோன்னே அவன் ரொம்ப கோவமாயிடுறா. யாரை பார்த்துறா கிளவின்னு சொன்னேன், இருந்தாலுமே கூட உங்ககிட்டலாம் பேசுகிற அளவுக்கு நீ ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் நடந்து போயிடுறான். எல்லா பேரண்ட்ஸுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. குழந்தைங்க என்னதான் பேரண்ட்ஸ் மோசமாக இருந்தாலுமே கூட அவங்க சேர்ந்து இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் பிரியறிலே குறியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் நம்மளோட ஹீரோ லேசாக ஒரு அட்வைஸை போட்டுட்டு போகிறான். இப்போ பையன் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டேக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மட்டும் வச்சுட்டு நம்மளோட மேக்ஸ் அங்கேருந்து கிளம்பிடுறான். உன்னோட பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லி ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ கேட்கும்போது அது இப்போ முக்கியம் இல்லை, நம்ம வந்த வேலையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த அட்ரஸில் ஒரு பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்டோட கேட்டு திறந்து தான் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது யாரோ அலற சத்தம் கேட்குது. நம்மளோட ஹீரோ ஓடி போய் பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு பாட்டி படுத்திருக்காங்க. அவங்கள யாரோ கடத்த முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் என்னையை காப்பாற்றாதீங்க, என்னோட மாஸ்டரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது யார் அந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடி போய் பார்க்குறான். அங்கே தான் ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. பக்கத்தில் போய் நம்மளோட ஹீரோ அவங்கள ஷூட் பண்ணிட்டு காப்பாற்ற பார்க்குறான். அவங்கள எப்படியாவது பிடிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்மளோட கோழி மண்டைங்கிட்ட சொல்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க தப்பிச்சிடுறாங்க. அப்போ தான் தெரியுது அவங்க கடத்த பார்த்தது ஒரு பொண்ணை கிடையாது, அது ஒரு பையன் தான். ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பொண்ணு மாதிரி தான் இருக்குது. உள்ளே கூட்டிகிட்டு போய் இது யாருன்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட கேட்கும் போது தான் இதுதான் எங்களோட மாஸ்டரு, நான் சமைக்கலான்னு போகிற கேப்பில் அவரை கடத்த பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமா சொல்கிறாங்க. சரி, நாங்கள் டாசன் ஒருத்தர் தேடி வந்தோம், அவர் இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாட்டி தெரியலன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த பையனும் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிடறான். நாங்கள் இங்கே ஆபிரகாம் டாசன் அப்படின்ற ஒருத்தர் தேடி தான் வந்தோம், அவர் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோட அப்பா பேர் தான் அலெக்சிஸ் டாசன், அவரோட தம்பி பேர் தான் ஆபிரகாம் டாசன், அது என்னோட சித்தப்பா தான். நீங்கள் எதுக்காக அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கு ஓப்பனாக சொல்ல முடியல, ஒரு வேலை விஷயமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனால் என்னோட சித்தப்பாவை நானே பார்த்து பல வருஷம் ஆச்சு, என்னோட அப்பா கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டதான் அவன் சொல்கிறான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, அவங்க ரெண்டு பேரோட பேரை கேட்கும்போது அவங்க அமெரிக்கன்ஸ் மாதிரி இருக்காங்க. ஆனால் உன்னைய பார்க்குறதுக்கு சைனா மாதிரி இருக்கே, நீ உண்மையிலே அவங்களோட பையன் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம், நான் சைனாக்காரன் தான், அவங்க என்னை தத்தெடுத்து தான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை சொல்கிறான். இவங்க யாரை தேடி வந்தாங்களோ அந்த ஆபிரகாம் டாசன் டைனோ கூட தான் இருக்கான். எப்படியோ அவங்க அவனோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க போல, நம்மளோட திட்டப்படி எல்லாமே சரியாக நடக்குது அப்படின்னு சொல்லி டைனோவும் சொல்கிறான். இந்த கண்ணாடி பட்டவன் தான் அந்த ஆபிரகாம் டாசன், இவனை தேடி தான் அவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவன் இந்த இடத்துல இருக்கான், இந்த விஷயத்தை பற்றி லீ கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டைனோ சொல்கிறான். சரி, உன்னோட அப்பா 6 மாதம் முன்னாடி காணாமல் போயிட்டாங்கன்னு சொன்னியே, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களே நேரடியாக அந்த வீட்டுக்கு வந்தாங்க, வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேடி பார்த்தாங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல போல, திரும்ப போயிட்டாங்கன்னு சொல்கிறான். அந்த வீட்டில் அவங்க அப்பா இருந்த ரூமை மட்டும் நல்லா அலசி பார்த்துருக்காங்க, ஆனால் யாருக்குமே எந்த ஒரு விஷயமே கிடைக்கல போல. அந்த விஷயத்தை நம்மளோட ஹீரோவும் நோட் பண்ணுறான். அந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒருவேளை அந்த கம்ப்யூட்டரில் ஏதாவது நம்ம கிடைக்கலாம் போல, இதை நான் ஓப்பன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையனை ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனால் அதோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது நம்மளோட ஹீரோவும் ஏதோ பண்ணி அந்த பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணிடுறான். சரி, நான் போய் உங்களுக்கு டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிளம்பும்போது டே என்னதான் இருந்தாலுமே கூட இவன் பக்கம் ஒரு கண்ணு வச்சுக்கோ, இவனை பற்றி கொஞ்சம் விசாரி, ரொம்பவே அமைதியான பையனாக இருக்கான், இந்த மாதிரி ஊமையாக இருக்கவனை தான் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி கோழி மண்டைங்கிட்டே நம்மளோட ஹீரோவும் சொல்கிறான். நம்மளோட ஹீரோ அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா கம்ப்யூட்டரில் உட்காந்து என்னென்னமோ நோண்டிட்டு இருக்கான். அதை அந்த பையனை பார்த்துட்டு நீ எப்படி பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணான்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்குது, இதை யூஸ் பண்ணோம்னா எந்த ஒரு பாஸ்வேர்டுமே நமக்கு தேவையில்லை, எதை வேணால் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்கிறான். சரி, ஏதாவது உங்களுக்கு கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஹீரோ அவங்ககிட்ட பெருசாக எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை. சரி, ஏதாவது பிரயோஜனமாக கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி ஈஜி வந்து கேட்குறான். ஏதோ ஒரு சில டேட்டா மட்டும் கிடச்சிருக்கு, நீ மற்றவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வா, இது என்னன்னு பார்ப்போன்னு சொல்கிறான். மற்ற எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ பனானா ஃபிஷ்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பனானா ஃபிஷ்ன்றது என்னது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கும்போது நம்மளோட ஹீரோ அதை பற்றி தான் நாங்களும் தெரிஞ்சுக்கிறக்கானே வந்திருக்கோம்னு சொல்கிறான். அதில் நிறைய ஃபைல்ஸ்லாம் பனானா ஃபிஷ்ஷை பற்றி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளோட ஹீரோ சொல்கிறான், நம்ம எல்லாருமே தப்பாக நினச்சிட்டோம், பனானா ஃபிஷ்ன்றது ஒரு பர்சன் கிடையாது, இது எல்லாமே ஒரு சீட் கோடு தான், அதை வச்சு ஏதோ ஒரு ட்ரக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரக்கை எப்படி உருவாக்கணும், அதோட டேட்டா என்னன்னு மட்டும் தான் போட்டுக்கே தவிர
ஆனால் அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணோம்னா என்னென்ன நடக்கும் அப்படின்ற எந்த ஒரு டேட்டாவுமே இதில் இல்லை. நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பான் இந்த சைனாக்காரனை பற்றி கொஞ்சம் விசாரிச்சு வைன்னு. அதுக்காக கோலிமன்னன் வெளியே வந்து அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவனை பற்றி ஒரு சில விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறான். அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். அந்த சைனாக்காரன் என்ன சொல்லியிருப்பான்னா, அந்த அலெக்சாண்டர்ன்றவர் என்னை தத்தெடுத்து வளர்க்குறதா சொல்லியிருப்பான். ஆனால் இவன் சைனாவில் வேற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டு சொல்லுவான். அதுபோக நம்மளோட கோலிமண்டையும் கூட ஒரு வகையில் சைனாவோட ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். அதனால தான் இந்த விஷயத்தை அவனால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. அப்போ அவனோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, உன்னோட அக்கா எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறான். அவளுக்கு என்ன, அவளோட ஹோட்டலில் அவள் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன இருந்தாலும் உன்னோட அக்கா விட்டு பிரிஞ்சு வந்திருக்கவே கூடாது, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறான். உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரியுது, சுற்றி இருக்கிற எல்லாருமே அந்த லீயோட ஆளுங்க தான். இப்போ அவனும் டைனா கூட சேர்ந்துட்டு நம்மளோட ஹீரோவை தான் தேடிட்டு இருக்கான். அவங்க ஏற்கனவே அவனோட ஃப்ரெண்டை பிடிச்சிட்டாங்க போல. அவனோட ஃப்ரெண்டை வச்சு தான் நம்மளோட கோலிமன்னனே அவன் ட்ராப் பண்ணி பிடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரை மட்டும் இல்லை, கோலிமன்னனோட அக்காவை ஏற்கனவே பிடிச்சிட்டாங்க. இப்போ நம்மளோட ஹீரோ அங்கே இருக்கிற எல்லா டேட்டாவையும் பார்த்தோன்னா டெலீட் பண்ணிட்டான். ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி வேறு யாருமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு. அப்போ தான் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அந்த டேட்டா எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு டேரெக்டாகவே ஏதோ ஒரு மெயில் மூலமாக போயிருக்கு. அப்போ கவர்மெண்ட்டு இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். இதை மேக்ஸும் கேட்டுட்டு கவர்மெண்ட்டே இந்த விஷயத்தை தலையிடுறாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கும். இந்த விஷயத்தை நம்மளால் தடுக்க முடியாது, அந்தளவுக்கு நம்மகிட்ட சக்தி இல்லைன்னு சொல்கிறான். நம்ம இந்த பனானா ஃபிஷ்ன்ற ஒரு விஷயத்தை தடுக்க வேணாம், ஆனால் நான் டைனோவை கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த விஷயத்தில் கவர்மெண்ட்டே தலையிடுதுன்னா கண்டிப்பாக உன்னால் டைனோவை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மேக்ஸ் வந்து அவனை தடுக்க பார்க்குறான். ஆனால் நம்மளோட ஹீரோ கேட்குற ஐடியாலே இல்லை, கண்டிப்பாக நான் நினச்சதை முடிக்க தான் போகிறேன்னு சொல்கிறான். இப்போ கோலிமண்டைங்கிட்ட சரி அந்த சைனாக்காரனை பற்றி நான் கொஞ்சம் விசாரிக்க சொன்னேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்மளோட கோலிமண்டை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டான் அவன் சொன்னது எல்லாமே பொய் தான். இருந்தாலுமே கூட இப்போதைக்கு அவனால் உண்மையை சொல்ல முடியாது. எதனாலனா லீயோட ஆளுங்க ஏற்கனவே கோலிமண்டனோட அக்காவை கடத்திட்டாங்க. இவன் லீயோட தம்பி தான். நாங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் இனிமேல் நீ செய்யணும், இல்லைனா கண்டிப்பாக அவனோட அக்காவை கொன்றுவோன்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லை, கோலிமன்னன் அதை ஒத்துக்கிறான். எதனாலனா கோலிமன்னனுக்கு இருக்கிறது அவனோட அக்கா மட்டும்தான். அவனோட பேரண்ட்ஸ் ஏற்கனவே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவனோட அக்கா தான் அவனை எடுத்து வளர்த்துருக்கா. இப்போதைக்கு வேறு வழி இல்லாமல் அக்காக்கா நீ துரோகத்தை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அவன் நினைக்கிறான். நீ எப்படியாவது ஏச மட்டும் டைனோ கிட்ட கூட்டிகிட்டு வந்துடணும், அது வரைக்கும் நாங்கள் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். வேறு வழி இல்லாமல் அவனும் செய்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். இப்போ நம்மளோட ஹீரோ அங்கேருந்து நடந்து போனதுக்கப்புறமா அந்த சைனாக்காரனும் பக்கத்தில் வந்து உங்களுக்கு டீ ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்மளோட கோலிமண்ணையை அவனை தூக்கி போட்டுட்டு, டேய் உண்மையை சொல்லு, உன்னை பற்றின எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு லீக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் தெரியுது அவனோட கழுத்தில் ஒரு டேட்டா இருக்குது, அதை அந்த லீயோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே போட்டிருப்பாங்க. அப்போ நீயும் அவனோட ஃபேமிலியில் ஒருத்தன் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். லீயோட அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க 7 பேர், அதில் 7ஆவதாக இருக்கிறவருக்கு பிறந்தவன் தான் நான். ஸோ ஒரு வகையில் நாங்கள் எல்லாருமே சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் தான், நாங்கள் எல்லாருமே பெதாஸாக தான் இருக்கோம். அவங்க என்கிட்ட இது வரைக்கும் எந்த ஒரு வேலையுமே கொடுத்ததில்ல. அவங்க என்கிட்ட கொடுத்த வேலை இந்த வீட்டுக்கு வந்து எப்படியாவது ஏச மட்டும் டைனோ கிட்ட கூட்டிகிட்டு போனோம். அதனால தான் அவங்க ஒன்றை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த லீ பேசிக்கிட்டு இருந்த மூன் பிரதர்ன்றது வேறு யாரும் கிடையாது, இவன் தான். இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட எந்த ஒரு வேலையுமே முடிச்சதே கிடையாது, என்னோட திறமையை நான் வெளியே காமிச்சதே கிடையாது. அவங்க கொடுத்த வேலையே இதுதான், அதை நான் கண்டிப்பாக முடிச்சே தருவேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ ஈஜியோட சீனியருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா, எப்படியாவது ஈஜியை இந்த இடத்துல இருந்து அவனை பாதுகாப்பான இடத்துக்கு அவனோட நாட்டுக்கே அனுப்பி வைக்கணும், அது எப்படி அவங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஹீரோவும் இதுக்கு எதுக்கு யோசிச்சுக்கிட்டுலாம் இருக்கீங்க, அவனை மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடலான்னு சொல்கிறான். ஆனால் இதை கேட்டானா கண்டிப்பாக வருத்தப்படுவானே அப்படின்னு சொல்லி மேக்ஸ் சொல்லும்போது, வருத்தம்லாம் பண்ணால் சரி வராது, அவங்ககிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போகிறான். இவன் ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி மேக்ஸும் ஈஜியோட சீனியர் நினைக்கிறாங்க. அவன் நேராக போயிட்டு, நீ எங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்க, நீ எங்கள் கூட இருந்தேன்னா எங்களுக்கு தான் தொந்தரவு அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிடுறான். இதை கேட்டு ஈஜி ரொம்ப கஷ்டப்படுறான். நீ சொல்கிறது உண்மைதான் ஏஸ், என்னால் என்னையே பாதுகாக்க முடியல, நான் எப்படி உங்கள் கூட இருக்க முடியும், நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லி எனக்கே புரியல, இப்போ என்னோட மனசே திரும்ப போகணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி அவன் அழுகிறான். வேறு வழியில் நம்மளோட ஹீரோவை சொல்லி தான் ஆகணும், அதனால் சொல்லிவிட்டு அவனும் கிளம்பிடுறான். நீ இருந்தாலும் ஈஜிக்கிட்டே எவ்வளோ ஓப்பனாக சொல்லியிருக்கக்கூடாது, அவனோட மனசு ரொம்பவே கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் சொல்கிறான். இன்னொரு பக்கம் நீ ஈஜியை வேணால் இந்த இடத்துல இருந்து அனுப்பலாம், ஆனால் என்னையும் இதே மாதிரி அனுப்பிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத, ஏன்னா நான் இதை உனக்காக செய்யலை, என்னோட ஃப்ரெண்டு கிஃப்ட்டுக்காண்டி தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் சொல்கிறான். அப்போ கோலிமண்ணையை சைனாக்காரன் கூப்பிட்டு, நான் எப்படியாவது ஏஸ் இந்த இடத்துலேருந்து போக வச்சிருவேன், அவங்க எல்லாருமே அந்த ஈஜின்ற சின்ன பையனை அவனை திரும்பவும் ஜப்பானுக்கே அடுப்புறக்கானி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அவன் கண்டிப்பாக போகக்கூடாது, நீ அவனை கடத்திட்டு போய் என்னோட ஆளுங்க கிட்ட விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவனே கோலிமன்னனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னால் அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியாது, நீ சொல்கிற வேலைலாம் செய்யவே மாட்டேன், தேவைப்பட்ட நான் உன்னையே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி கத்தியை தூக்குறான். ஆனால் அவன் உன்னோட அக்காவை பற்றி கொஞ்சமாக யோசிச்சுப்பாரு, நீ என் மேலே கை வச்சுனா உன்னோட அக்கா உயிரோடவே இருக்க மாட்டான்னு சொல்லி அவன் மிரட்டுறான். வேறு வழி கிடையாது, கோலிமன்னை ரொம்பவே கஷ்டப்படுறான். லீயோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலிக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா தடவை என்னோட பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே நான் நல்லவங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், உங்களை பற்றி நிறையா தடவை தப்பான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இதை எதையுமே நம்பினதே கிடையாது, நான் என்னோட பேரண்ட்ஸ் சொன்னது மட்டும்தான் உண்மைன்னு நினச்சேன், ஆனால் உங்களுக்கும் அந்த டைனோக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை, நீங்கள் எல்லாருமே ரத்தத்துக்கு தான் அலையிறீங்க அப்படின்னு சொல்லி கோலிமனே ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசுகிறான்.
அதுக்கப்புறமா ஒரு சில ஆளுங்க மேக்ஸோட வீட்டுக்கு வந்து அவனோட பையனையும் ஒய்ஃபையும் பிடிக்கிறாங்க. இதே இடத்துல இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்த வர எபிசோட்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த எபிசோடில் என்ன இருந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க. பாய்.